உலக சில இருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டெபிலிட்டி பட் ஓபி போய் விரும்பாங்கல்ல 31 to 34 வரைக்கும் சாப்டர் பார்க்க போகிறோம். கருக்குள்ள பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சரி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ளே போனோமா. அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்டரில் நம்ம பிரின்சஸை கட்டியிருப்பாள்ல ப்ளீஸ் என்னை விட்டுற என்ன எதோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லூஃபன் சொல்லிட்டு அவனுக்கு சும்மா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன் என்ன பண்ணுறான், வேகமாக வந்து அடிக்கிட்டு கை வாங்குறான் பாருங்க. ப்ளீஸ் என்னை விட்டுற ஜின் ஃபேமிலி ஒன்று சும்மா வரேன்னு சொல்லிட்டு பாருங்க. லூஃபன் பார்த்தோன்னா ஒரு குத்து வாயில் குத்துறான் பாருங்க. அந்த பொண்ணு நான் அப்படி விழுந்துருது. என்ன ஒரு அடிக்க வீண்டேன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தானே இருக்கான். இந்த ஜின் ஃபேமிலி தான் இந்த காம்படிஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சும்மா விட்டு போகிறேன், உன் பிரதருக்காக நான் சும்மா வரலன்னு சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபன் மிரட்டிட்டு தான் போகிறான். போய் மேட்ச்சை மட்டும் வின் பண்ணிட்டு வரேன்னா ஜின் ஃபேமிலியை பகிச்சிட்டு வந்திருக்கானே சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்துன்னுக்கிறாரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது லூஃபன் அது மட்டும் இல்லாமல் ஜின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. லூஃபன் பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் ஜின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே கத்தினுக்கிறாங்க. லூஃபன் இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது, அந்த ஜின் ஃபேமிலியை பகிச்சுக்கணும், இனிமேல் நான் சும்மா வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. உடனே லூஃபன் என்னோட கேபினுக்கு வர சொல்லி இங்கே முடிஞ்சோடனே என்னை கேபினுக்கு வர சொல்லிட்டு கிளம்புறாரு பாருங்க. நம்ம டீச்சர் ஓகேன்றா. நான் பிரின்சிபல் சொல்கிறாரு, நீ தேவையில்லாமல் ஜின் ஃபேமிலியை பகிச்சுக்கணும், இனிமேல் ஒன்று சும்மா வர மாட்டாங்க, நீ இருக்கிற இந்த லெவலில் உன்னால் இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. நீ இருக்கிறோட இந்த லெவலோட இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி பிரின்சஸும் எனக்கு ஃபைட் என்ன சண்டை இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாதிரி கொடுக்குறாரு. என்ன லேப்டாப் என்ன பிரின்சிபல் சொல்லிட்டு நம்ம லூஃபானே கேட்குறான். அவரும் சொல்கிறாரு, இப்போ பார்த்தோன்னா 1-2 ரேம்ப் இதுக்கு முன்னாடி டஞ்சன் இருந்தது, இப்போ பார்த்தோன்னா புது டஞ்சன்னு அப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. இதில் என்ன நீ செலக்ட் பண்ணிக்கோ, இல்லை பார்த்தோன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் ரேட் மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும். இது ஒன்றுத்துக்கு நீ போனோன்னா கிட்ட எக்கச்சக்கமான காசுனா நீ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. லூஃபான் ஒருத்தன் பார்த்துட்டு இது எனக்கு ஓகே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன பருகுள்ள முடிவு பண்ணிட்டே சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலே கேட்குறாரு. இப்போ லூஃபன் பார்க்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லூஃபனுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கிடச்சிருக்கோம்ல, நீங்கள் இந்த மாதிரி வின் ட்ராகன்னு நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் போய் காமிச்சிருக்கோம். அதே தான் லூஃபன்னு பார்க்குறான். இது எனக்கு ஓகே பிரின்சிபல் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. டக்குன்னு டீச்சர் ஷாக் ஆகுறாரு. என்ன நாளைக்கு மேட்ச் வச்சுக்கின்னு இன்றைக்கி கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் ஷாக் ஆகுறாரு. அப்போ மேட்ச் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் கேட்குறா பாருங்க. பிரின்சிபல் இன்றைக்கி கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன், லூஃபனும் ஜின்னியும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வித்ட்ரா பண்ணிங்க நாங்கள் சொல்லிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. பிரின்சிபல் சொன்ன மாதிரி நம்ம டீச்சர்லாம் பண்ணுறாங்க, வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கிற மாதிரி லூஃபனும் ஜின்னியும் பண்ணிங்கன்னா மேட்ச் வித்ட்ரா பண்ணிங்கன்னாங்க சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே ஷாக் ஆகிறாங்க. கியூனும் ஜின்மேனும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஜின்னியும் லூஃபனும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வராங்க. அதை பார்த்திங்கன்னா டஞ்சனுக்கு போகிறதுக்கு வராங்க. நேரமே தப்பாக நினச்சிக்கல, மேட்ச்லேருந்து டக்குன்னு வித்ட்ரா பண்ணி ஒன்று கூட வந்திருந்தாலன்னு சொல்லிட்டு லூஃபன் கேட்குறான். எனக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா, மணி டெனிங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜின்னியும் சொல்கிறாங்க. மற்ற மேலேருந்து பார்த்திங்கன்னா எவனோ நம்ம ஆளுங்களை வாட்ச் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லூஃபனும் ஜின்னியும் பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை பார்க்குறேன், நம்ம லூஃபனை கொடுக்கணும்னு பார்க்குறான். லூஃபனை பார்க்குறான், நீங்கள் இந்த பிளாக்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நான் தான் அந்த பிளாக்கு, உங்களை கைட் பண்ணி அந்த டெலிபோர்ட்டேஷன் இடத்துக்கு கொண்டு போகிறேன் நான் நம்பர் சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் 2 பேர் என்ன லெவலில் போயிடுன்னு அந்த பிளாக்கு கேட்குற பாருங்க. லூஃபனும் சொல்கிறான், நான் 25 இவ்வளோ 25 சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்ன 25 என்ன விளாட்றீங்களா, இந்த சீக்ரெட் நேம் இந்த டஞ்சன் வந்து கிட்ட 50 லெவல் மேலே இருக்கணும்டா, நீங்கள் என்னடா 25ன்றீங்க, நான் தப்பான ஆளுங்க என்ன வந்துட்டேனா இல்லை தப்பான ஆளுங்கிட்ட நான் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவனை ஷாக்கே அந்த ஃபோன் மெசேஜ் எடுத்து பார்க்குறான் பாருங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்குது, என்ன பிளாக் பண்ணிங்க சொல்லிட்டு லூஃபனை கேட்குறான். டக்குன்னு பிளாக் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்லாஷ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா 2 துண்டாக வீது. அந்த ஒரு துண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. எல்லோரும் பார்த்து தச்சு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபைன்றாங்க மாதிரி இருக்குது. லூஃபன் டக்குன்னு காண அவனோட டெண்டர் மேட்ச்க்கு யூஸ் பண்ணுற மாதிரிங்க. நம்ம பிளாக்கு ஷாக் ஆகிறாரு. என்ன அவன் இந்த மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணுறானே சொல்லிட்டு. இந்த ஃப்ளைம் மாஸ்டர் பார்த்திங்கன்னா கிட்ட 50 லெவல் இருக்குது, 25 லெவல், இந்த எப்படி 50 லெவல் மாஸ்டர் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக பார்க்குறான். அது லூஃபன் சொல்கிறான், நம்ம சீக்கிரமாக இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், பிளாக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. அந்த பிளாக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வாங்க, நான் உங்களை டெலிபோர்ட்டேஷன் எடுத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான் பாருங்க. இதான்ப்பா அந்த இங்கே என்ன நீங்கள் டெலிபோர்ட்டேஷன் எடுத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்கு சொல்கிறாரு. லூஃபன் ஆச்சரியமாக பார்க்குறான், ஏன்னா 7 படி மருமான்னு சொல்லிட்டு.
அப்புறம் 25 லெவல்லேருந்து 15 லெவல் பாஸ் மாஸ்டர் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பிளாக் வச்சுருக்கிறேன். சரி அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புறேன்ப்பா, அவங்கள வந்து கொண்டு தான் என்ன வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிளாக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பார்க்குறாங்க பாருங்கள். டக்குன்னு லூஃபன் நிறுத்திடுறான். சரிங்க பிளாக், நீங்களும் நானும் ஃப்ரெண்டாக நாம சொல்லிட்டு லூஃபனை கேட்குறான் பாருங்கள். பிளாக்கு பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை பிளாக், நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 ட்ராகன் காயின்ஸ் தர. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்காது, நானும் உங்களை இந்த டஞ்சனுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். அவரும் ஏச்சு பார்க்குறாரு. சரி ஓகே 10,000 ட்ராகன் காயின்ஸ் தரேன், உள்ளே வர மாதிரி இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. தேங்க்யூ பிளாக்னு சொல்லிட்டு நம்ம டீல் அக்செப்ட்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறாங்க. என்ன டீல் அக்செப்ட்னு சொல்லிட்டு லூஃபனும் ஜூனியும் பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே அந்த போர்ட்டல் மூலமாக உள்ளே வராங்க பாருங்கள். வந்தோடனே லூஃபன் சென்ஸ் பண்ணுறேன், இங்கே எதுவும் தப்பாக நடக்க போகிற மாதிரி விஷயம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரெஷர் போட்டு அமுத்துற மாதிரி இருக்குது. நம்ம லூஃபன் பார்க்குறோம். என்னடா இது இத்தினி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே பார்த்துருப்போம்ல ஃப்ளைங் மான்ஸ்டர்னா அந்த மாஸ்டர் மாதிரி எக்கச்சக்கமான மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் ஜூனியும் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். லூஃபன் ஜூனியும் பார்த்தீங்கன்னா 2 டாச் பண்ணிடுறாங்க. நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்வாடால் ஒரு மாஸ்டரை 2 வெட்டுறா பாருங்கள். இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த மாஸ்டர் என்னன்னா ஒன்று கட்டிங்கிட்டே நம்மளை போட்டு டல்லாண்டா உஷாராங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம லூஃபன் என்ன பண்ணுறான், நார்மலாக ஜியோசன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஏதோ கோவமாக இருக்காங்க போல். வந்தோன்னே அவங்கள ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஃபிலிம் பேர் பார்த்தீங்கன்னா மெட்டா ஃபிலேம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்கிறாங்க. நம்ம ஜின்னி பின்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாதிரி வருது. ஜின்னி அதுலேருந்து டாச் பண்ணிடுறாங்க. டாச் பண்ணிட்டோன்னே அந்த மாஸ்டர் ஸ்வாடாவில் தலையில் அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாஸ்டர் அங்கேயே செத்துருது. இருந்தாலும் நான் எதுவும் மிஸ் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகினு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு மரத்து மேலே தானே இருந்தாங்க, ஜம்ப் பண்ணிங்கன்னு அப்படி விழுந்துடுறாங்க பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வீட்டுக்கு வரோம். ஆனால் லூஃபன் நல்லா பிடிக்க முடியல. டக்குன்னு ஒரு மாஸ்டர் வந்து நம்ம ஜின்னி அட்டாக் பண்ணிட்டு வருவாங்க. நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டானு சொல்லிட்டு ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறேன். டக்குன்னு லூஃபன் நான் பண்ணுறான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் பின்னாடி வந்து அவர் ஸ்வாடால் ஒரு வெட்டுறான் பாருங்கள், ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் அப்படி 2 துண்டாக போயிடுது. லூஃபன் சொல்கிறான். லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு கலையில் போச்சுங்கன்னா எனக்கு கை பிடிச்சிக்கோ ஜின்னின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. ஜின்னியால் பிடிக்க முடியல. லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தாவியில் ஜின்னு கை பிடிச்சிக்கின்னு இப்போ எப்படி லேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துன்னு இருக்கான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குது காய்ஸ். அந்த மரத்து பின்னாடி அதை பார்த்தீங்கன்னா மரத்தில் அவன் ஸ்வாடால் குட்டி அப்படியே சரிக்கினே பின்ன வராங்க பாருங்கள். நம்மள ஒரு வழியாக சேஃப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை சொல்கிறோம். ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் லூஃபன் என்ன சேவ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள். நீயும் நான் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் உன்னை சேவ் பண்ணிட்டு என்னோட கடமைன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னிக்கு பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே லவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. ஜின்னியும் பண்ணுங்க எப்படி மேலே ஏறுறாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது, எது டேஞ்சராக ஃபீல் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கெலிட்டல் ட்ராகன் எண்டுக்கும் பாருங்கள். என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஸ்கெலிட்டன்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாக் ஆகி ஜின்னியும் ஜியோசன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா சும்மா கூப்பிடான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் பாருங்கள். நம்ம ஜியோசனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டல் ட்ராகன் அப்படியே என்ன நிற்குது பாருங்கள். நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். என்னடா இந்தியாவில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோசனை சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்கள். ஜியோசன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எனக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கெலிட்டல் ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோசன் அப்படியே வாயில் முயங்கிட்டு பாருங்கள். லூஃபனை அங்கிட்டு டாச் பண்ணி நம்ம ஜின்னியாக காப்பாற்றி கூர்ந்து வந்துடுறான். கூர்ந்து வந்தோடனே திரும்பி பார்க்குறான் பாருங்கள். ஜியோசன் ஒரு வாய்க்குள்ளே இருங்க. நம்ம ஜின்னியும் பார்க்குறேன். சீக்கிரம் அவளை காப்பாற்று, ஜியோசனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு லூஃபானிக்கிட்ட சொல்கிறா பாருங்கள். லூஃபானி எனக்கு கவலைப்பட, நீ சேஃபாக உனக்கு அடிப்பட்டு இருக்கு, நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன் பாருங்க. இருங்க நானும் வரேன், உன்னாலும் முடியும்னு சொல்லிட்டு ஜின்னியும் சொல்கிறேன். இருந்தாலும் லூஃபன் என்ன பண்ணுறான், நம்ம ஜியோசன்கிட்ட ஒன்று கட்ஸ் ஃபார்ம் ஒன்று டெஸ்ட்ராய் ஃபார்ம் ஒருமாருன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள். நம்ம ஜியோசனை பார்த்தீங்கன்னா அது கேட்டுடுது. ஜியோசனை பார்த்தீங்கன்னா அவளோட டெஸ்ட்ராய் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். அந்த ஸ்கெலிட்டல் ட்ராகன் ஆயில் ஃபுல்லாக நெருப்பாக அப்படியே வெஞ்சினுக்கு பாருங்கள். நம்ம ஜியோசன் ஒரு மாதிரி வெளியே வராமல் பாருங்கள். அந்த ஸ்கெலிட்டல் ட்ராகன் வாய் அப்படியே பொழுதுக்குது. நம்ம ஜின்னியும் பார்க்குறோம். என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் என்ன பண்ணுறா, ஜிஎஃப்ஏ பார்த்தீங்கன்னா வெளியே வர வச்சுட்டு நீ ஜியோசனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. ஜிஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூஃபனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஜியோசனுக்கிட்ட போகிறா பாருங்கள். அந்த மாதம் என்னன்னா நான் என்னையை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதம் இது என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துன்னு தான் இருக்கேன். ஜியோசன் ஃபஸ்ட்டு ஒன்று லாவா ஃப்ரேம் அந்த மாஸ்டர் மேலே யூஸ் பண்ணு, நீ யூஸ் பண்ணுற டைமில் நானும் அந்த அட்டாக் பண்ணுறேன் ஸ்வாடான்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறான். நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாவா ஃப்ரேமு அந்த மாஸ்டர் மேலே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாஸ்டர் நல்லா அப்படியே கதறுது. அந்த மாஸ்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் மாதிரி இருக்குது.
கோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனும் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்வாடால் ஃபயர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோர் அடிக்கிறான் பாருங்கள். அந்த எலும்பு வந்து அந்த கோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம லூஃபனும் பார்க்குறான் இப்போ இதாக கோரான்னு சொல்லிட்டு. ஆனால் மாஸ்டர் என்னன்னா ஏந்துக்கு நின்று அந்த மாஸ்டர் அதாவது ஸ்கெலிட்டன் மாஸ்டர் ஏதோ ரீஜெனரேட் மாதிரி அதான் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி அதே தன்னை ஹீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்க்குறான் இந்த கோர் போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். அந்த மாஸ்டர் ஹீல் பண்ணாமல் ஸ்வார் வந்து அட்டாக் பண்ணிட்டு பாருங்க. அந்த மாஸ்டர் அந்த இடத்துல செத்துருது. யார் அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னராக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸ்வாடால். லூஃபன் பார்க்குறான் எப்படி ஸ்வாட் மாஸ்டர்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஸ்கில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வாடில் அப்படி பறந்து வரா பாருங்க. நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா என்னை கொண்டு போன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ மட்டும் வந்தேன்னு சொல்லிட்டு ஜின்னியும் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கான். லூஃபன் பார்த்தீங்கன்னா அதான் நீ வந்துட்டல கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் சொல்கிறான். ட்ராகன் ஸ்கெலிட்டன் ஒன்றும் சாகாமல் நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க ஏன் ஜின்னு நம்ம ஜூனியர் பார்த்துட்டு அவளோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்வாட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் பூஸ்ட் பண்ணி அவன் ட்ராகன் அடிக்கிறதுக்கு வந்து பாருங்க ட்ராகன் அட்டாக் பண்ணிடுது. என்ன லேட் ஆகலை. அப்புறம் நம்ம ஜூனியர் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் மீன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ட்ராகன் சுற்றி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது பாருங்கள். லூஃபன் பார்க்குறான் ஸ்மார்ட் மாஸ்டருக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசனை இருக்கான். நம்ம லூஃபன் என்ன சொல்கிறான், ஜேஃபி நீ போய் அந்த ஜிஎஸ்எனுக்கு யூஸ் பண்ணு, உன்னோட பிளெஸ்ஸிங் யூஸ் பண்ணு, உன்னை எம்எல்ஏ பிளெஸ்ஸிங் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜேஃபி பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்எனுக்கு அந்த எம்எல்ஏ பிளெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறான். டக்குன்னு நம்ம லூஃபன் என்ன சொல்கிறான், ஜிஎஸ்என் உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவன் நம்ம லூஃபன் சொல்கிற பண்ணுங்க. நம்ம ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல் பண்ண அந்த ட்ராகன் மேலே யூஸ் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அந்த அச்சடியில் அந்த இடமே அப்படி பொண்டுக்கிற அந்த இடம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற இடத்துக்கையும் எது எட்கியூக்கு மண் அந்த மாதிரி அப்படியே ஆட்டு பாருங்கள். அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா அப்படியே செத்துடுது. அந்த மாஸ்டருக்கே பார்த்திங்கன்னா பெரிய பள்ளமே உருவாக்கியிருக்கு நம்ம ஜிஎஸ்என் அச்சதுனால. நம்ம லூஃபன் ஜிஎஸ்என் ஜிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா லெவல் போயிருக்காங்க. முன்னெந்தரும் ஒரு லெவல் அதிகமாகிருக்காங்க. 2 பேரும் நல்ல வேலை பண்ணிங்க ஜிஎஃப்ஐ ஜிஎஸ்என்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜிஎஸ்என்னு ஜிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. இதனால் ஜிஎஃப்ஐ நீ ரொம்ப நல்லா பண்ணன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜிஎஸ்எனுக்கு டக்குன்னு காண்டிட்டு நம்ம ஜின்னியும் பார்க்குறான் இவங்க திருந்தவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி அதை பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ரேம் பால் மாதிரி மேலே இந்த வீட்டு பாருங்கள். டக்குன்னு அங்கே டாச் பண்ணி அங்கே 3-4 பேர் கிளம்புறாங்க பாருங்கள். ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிடறாங்க. என்ன இந்த மேஜை யார் யூஸ் பண்ணுது ஏன்னா மேஜ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துனுக்குறாங்க. லூஃபன் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்குறான் பாருங்கள். பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளைங் ட்ராகன் வருது. என்ன இந்த எல்லோ ட்ராகன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான் பாருங்கள். அப்படியே பாஸ் லெவல் மாஸ்டர் ஒன்று காமிக்கிறாங்க பாருங்கள். நம்ம லூஃபன்னா ஷாக் ஆகி பார்த்துன்னு இருக்கான். நம்பாளுங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு பின்னாடி மரத்து பின்னாடி வந்து ஒழிஞ்சுனுக்கு இப்போ என்ன பண்ணனான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்குறாங்க. டக்குன்னு லூஃபன் என்ன பண்ணுறான், ஜிஎஃப்யூ உங்களோட 2 பேர் பாவம் உங்களோட சொன்ன பண்ணுங்க சோல் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள், 2 பேரும் மெஜாய் அட்டாக் பண்ணுங்க சொல்லிட்டு லூஃபன் சொல்கிற பாருங்க. நம்ம ஜிஎஸ்என் ஜிஎஃப் பார்த்திங்கன்னா அதேமாதிரி அவங்களோட பவர் சோல் பவர் பார்த்திங்கன்னா மெஜாய் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஓவர் பவராக இருக்குது. நம்ம ஜிஎஸ்என்னு பார்த்திங்கன்னா ஓவர் பவர் ஆகிடுறாங்க. ஓவர் பவர் ஆகிட்டோன்னா ஒரு சவுண்டாக உராம் பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லா மாதம் பார்த்திங்கன்னா கார் அப்படியும் போட்டுக்கிது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்என்னு கத்துறாங்க. நம்ம லூஃபன் பார்க்குறோம் முன்ன தடவை பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஜின்னியும் பார்த்திங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லூஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா யோசனை டக்குன்னு நம்ம ஜிஎஸ்என் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பாலும் அட்டாக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டக்குன்னு லூஃபன் என்ன சொல்கிறோம், ஜிஎஃப்ஐனோட அந்த ஷீல்டு யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொன்னால் பாருங்கள். நம்ம ஜிஎஃப்ஐயும் பார்த்திங்கன்னா அவனோட ஷீல்டு யூஸ் பண்ணி ஜிஎஸ்எனை அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜிஎஸ்ஐ தள்ள பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதிரி காமிக்குது. இது நான் தெரியல கைஸ். நம்ம அப்புறமா அப்பாவுக்கு பார்க்கலாம். நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா அவனோட ஷாக் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா அவரோட ஷாக் பவர் யூஸ் பண்ணாங்க. இதுதான் அந்த 10% காமிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் போக நம்ம பார்க்கலாம். அந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து வீடு பாருங்கள். நம்ம அங்கே போனாலும் சாகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அட்டாக் பண்ண சொல்லிட்டு நம்ம லூஃபன்கிட்ட வந்து பாருங்கள் மாதம் நம்ம ஜிஎஸ்எனை பார்க்குறோம். நம்ம ஜினி பார்க்கலாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க ஜிஎஸ்எனை. நம்ம லூஃபன் பின்னாடி அப்படியே வந்து பாருங்க. டக்குன்னு அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பாஸ் லெவல் மாஸ்டர் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்என் இருக்கிறத பார்த்துட்டு நீரே எங்கள் ஆளுங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்எனை அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம ஜினி பார்த்திங்கன்னா ஷாக்காக டக்குன்னு ஜிஎஸ்எனை காப்பாற்று போ லூஃபன் சொல்லிட்டு சொல்ல பாருங்கள். நம்ம லூஃபன்னா இன்னைக்கு கவலைப்படுற நான் பார்த்துவேன்னு சொல்லிட்டு ஜிஎஃப்என் உங்களோட ஃபார்ம் வர பார்த்திங்கன்னா உங்களோட சோல் போகிற பெஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள்.
நம்ம ஜிஎஃப்ஐயும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹராமா பிளஸிங் சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா ஹராமா பிளஸிங் சொல்லிட்டு ஜியோதன் மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஜியோதன் பார்த்திங்கன்னா முன்ன பவர்ஃபுல் ஆகிற பாருங்க. டக்குன்னு லூஃப் என்ன பண்ணுறான், உன்னோட ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணு, அதை ஃபுல் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜியோதன் கிட்ட சொல்கிறோம். ஜியோதன் பார்த்திங்களா அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி கைக்குள்ளே வந்து அடிக்கிறான் பாருங்கள் அந்த ட்ராகனை. அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா கையே அப்படி பார்த்திங்கன்னா பிஞ்சு போனால் தெல்லுங்க அந்த கையில் அப்படியே பார்த்திங்கன்னா பலம் மாதிரி படுது. நம்ம ட்ராகன் அந்த பாஸ்கில் ட்ராகன் மாதிரி இருந்தால் இன்னிதான் நான் எனக்கு சொல்லணுங்கிறேன் ஒன்று ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம ஜின்னி என்ன பண்ணால் அவளோட ஸ்பெஷல் அதை பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டரை வாங்கி ஒரு அடிக்கிறா பாருங்கள். அந்த மாஸ்டர் என்னன்னா தலை அதை பார்த்திங்கன்னா கைத்தை சுற்றி அப்படி ரத்தம் பிச்சுக்கு நடிக்கிற அந்த மாஸ்டர் ரத்தம்னா இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு 50% டேமேஜ் தான் ஏற்படுத்திருக்கு. நான் ஜின்னி சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னென்ன முடியாது லூஃபன் என்ன மனுஷன் சொல்லிட்டு சொல்கிறேன். நீ கவலைப்படுற நான் பாடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அந்த மாதம் என்ன பண்ண லூஃபனை சாப்பிட்டுக்கு வந்து பாருங்கள். நம்ம லூஃபன் என்ன பண்ணுறான், அவனோட அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஐயோட பிளஸிங் யூஸ் பண்ணின்னு அந்த பிளஸிங் மேலே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா அவன் அட்டாக் பண்ணிட்டு அவன் ஸ்வாட் எடுத்துன்னு போகிறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் வாயில் அடிக்கிறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் என்னன்னா அங்கேயே செத்துட்டு நம்ம லூஃபன் அடிச்சு அடியில் எல்லாம் ஷாக்கே பண்ணுங்கிறாங்க. முன்னே எந்த ஒரு எல்லாருக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஜின்னியும் பார்த்திங்கன்னா ஷாக்காகி பார்த்துனுக்கிறான். ஏன்னா முன்னே எந்த ஒரு எல்லாருக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அவளுக்கு பார்த்தா பவர் 25 லெவலில் இருக்குது. அவன் சிரிக்கிறேன், எனக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபன் கேட்குறான் பாருங்க. இதுக்கு இப்போ இந்த இடத்துல மட்டும் ஜின் பண்ணி இருந்தானா என்னென்ன பேசுவா தெரியுமான்னு சொல்லிட்டு பேசி காமிக்கிறான் பாருங்க. நம்ம லூஃபன் அதே மாதிரி பேசுகிறேன் சொல்லிட்டு சிரிச்சுனுக்கிறான். நெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். நம்ம ஜின்னியும் பார்க்குறான் என்னென்னா நம்ம லூஃபனு உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஜின்னின்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. ஜின்னி பார்த்து வெக்கப்படுறான், என்ன சொல்ல எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா பாருங்கள். நம்ம இப்போ ஆளுங்க பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறாங்க. நம்ம ஜின்ஸனும் ஜிஃபியும் பார்த்திங்கன்னா சண்டை பண்ணுறாங்க. நம்ம எதுவும் பறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அங்கே டக்குன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் எக் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சார்ட் பண்ணிட்டு நண்பா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். பாய்.